மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நாள்தோறும் கற்பம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாள்தோறும் கற்பம் சேனல் சார்பாக நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாணவர்களே, இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால் 5ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம் எதனாலே பாடல் அதற்குரிய புத்தக பயிற்சி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, பொறுத்துக பக்கம் 3ல் விண்மீன் 1 5 பொறுத்துக கொடுத்துருக்காங்க. 5 வினாக்கள். 1 விண்மீன், 2 ரோஜாப்பூ, 3 மேகம், 4 இலை, 5 பறவை. அந்த பக்கம் கொடுத்ததெல்லாம் படிப்போம். உதிரும், பறக்கும், ஒளிரும், சிவக்கும், கருத்திருக்கும். இப்போ பொறுத்துவோமா? பாருங்கள், விண்மீன் என்ன வரும்? ஒளிரும். அது 1 போட்டுருங்க, இல்லைன்னா பொருத்திடுங்க. அடுத்து பாருங்க, ரோஜா பூ அப்படின்னா சிவக்கும் 2. அடுத்த மேகம் அப்படின்னா என்ன வரும்? கருத்திருக்கும். மேகம் கருத்திருக்கும். இலை அப்படின்னா உதிரும். பறவை அப்படின்னா பறக்கும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்க. பொறுத்துக கொடுத்துருக்காங்க. 5 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம பொறுத்தணும் சரியான விடை. 1 விண்மீன் அப்படின்னா ஒளிரும். ரோஜா பூ அப்படின்னா சிவக்கும். மேகம் கருத்திருக்கும். இலை உதிரும். பறவை பறக்கும். இப்போ சரியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், ஆழ வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்து 2 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. 1 வானவில் எப்படி தோன்றுகிறது? பாருங்கள், வானவில் எப்படி தோன்றுகிறது அதற்குரிய விடை பாருங்கள். இதற்கு பாருங்கள், இதான் 1. வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. மீண்டும் படிக்கிறேன் பாருங்க. வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. உங்களுக்கு அந்த பாடலில் இது தெளிவாக பொருள் சொல்லியிருப்பேன். இதை நல்லா படிங்க, ரொம்ப எளிமையாக இருக்குது. அடுத்து பாருங்கள், 2வது வினா, கடலில் ஏன் அலைகள் உண்டாகின்றன? கடலில் ஏன் அலைகள் உண்டாகின்றன கேட்டிருக்காங்க. அதற்கான விடை இருக்கு பாருங்கள். ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2வது வினாக்குள்ள விடை, பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. சந்திரனா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நிலான்னு சொல்லுவோம். பூமியின் மீதுல, அதாவது பூமியின் மீது சந்திரன் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு எளிமையான விடை தான். 2 வினா முடிந்து விட்டது. அடுத்து சிந்தனை வினா பாருங்கள். ஈல சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. அது நீங்களாக தான் சிந்திச்சு எழுதணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள். நாம் வாழும் பூமி, நல்லா கவனிங்க, நாம் வாழும் பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது. ஆனால் அதில் வாழும் நாம் சுழல்வதில்லை. ஏன்? விடை காண்போமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நாம் வாழும் பூமி, நம்ம எங்கே வாழுகிறோம்? பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். பூமி சுழலுது, ஆனால் நாம் ஏன் சுழலுவதில்லை அப்படின்னு ஒரு வினா கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான விடையை பார்ப்போம். பாருங்கள், அதற்கு விடையை நல்லா பாருங்கள். நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரேன். ரொம்ப பெருசாக இருக்கு, இது வரைக்கும் சின்னதாக சொல்லிட்டீங்க, இப்போ பெருசாக எழுதிருக்கீங்க அப்படின்னு. அதை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் தான் சிந்திச்சு எழுதணும். இருந்தாலும் உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன், நீங்கள் எதை பார்த்துட்டு நல்லா நீங்களாகவே எழுதலாம். பாருங்கள், நாம் வாழும் பூமி, நல்லா கவனிங்க, நாம் வாழும் பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது. இது பாருங்களேன், இது ஓரளவுக்கு வினாலே வருது பாருங்கள். நாம் வாழும் பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது வருதா? நாமும் அது இந்த 2 வரிகள் வினாவை பார்த்து எழுதிடலாம். அடுத்தது பாருங்கள், நாமும் சுழன்று கொண்டே தான் இருக்கிறோம். அடுத்தது நம்மளா எழுதணும். நாமும் சுழன்று கொண்டே தான் இருக்கிறோம், ஆனால் நம்மால் அதை உணர முடிவதில்லை. ஏனெனில் புவியீர்ப்பு விசையின் காரணமாக நாமும் சுழல்வதை நம்மால் உணர முடிவதில்லை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பூமி, அதாவது நம்ம பூமியில் தான் வாழ்ந்து வருகிறோம், ஆனால் சுழன்று கொண்டே தான் இருக்கிறோம். அதை நம்மால் உணர முடிவதில்லை. அதற்கு என்ன காரணம்? புவியீர்ப்பு விசை
விசை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறோம். இதை நீங்கள் உங்கள் சொந்த நடையிலே எழுதலாம். மீண்டும் பாருங்கள், வினாலே ஓரளவுக்கு எப்படி விடை கொண்டு வரலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த பாருங்கள், உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு முறை சொல்கிற பாருங்க. நாம் வாழும் பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது. அந்த வரி இதில் எழுதியிருக்கேன் பாருங்கள். நாம் வாழும் பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது. அதை நீங்கள் வினாவில் உள்ளதே பார்த்து எழுதலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் அதில் வாழும் நாம் சுழலுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வராது. நாமும் சுழன்று கொண்டே தான் இருக்கிறோம், ஆனால் நம்மால் அதை உணர முடிவதில்லை. ஏனெனில் புவியீர்ப்பு விசையின் காரணமாக நாமும் சுழல்வதை நம்மால் உணர முடிவதில்லை. மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன். நாம் வாழும் பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது. நான் படிக்க நீங்கள் அந்த காதில் வாங்கினாவே போதும், நீங்களே எழுதிடலாம். நாம் வாழும் பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது, நாமும் சுழன்று கொண்டே தான் இருக்கிறோம், ஆனால் நம்மால் அதை உணர முடிவதில்லை. ஏனெனில் புவியீர்ப்பு விசையின் காரணமாக நாமும் சுழல்வதை நம்மால் உணர முடிவதில்லை. இதான் விடை. இதற்கு காரணம் புவியீர்ப்பு விசை தான். நீங்கள் அழகாக சொந்த நடையில் எழுதலாம். மாணவர்களே, எதனாலே பாடலுக்குரிய புத்தக பயிற்சி வினாக்கள் நாம் பார்த்து விட்டோம். இதை நல்லா எழுதி பாருங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.